நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் என் அன்பு சகோதரி செலின் அவர்களே, என்னுடன் பயணிக்கும் என் அன்பு சகோதரிகள் சிஸ்டர் ஜூலி, சிஸ்டர் ஏஞ்சல் அவர்களே மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரிரக்கம். படைத்து பாதுகாத்து புனித பணி செய்வதற்கு ஒரு கருவியாக ஆசிரியை ஜோஸ்பின் பரிமளா அவர்களை தேர்ந்தெடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். ஆசிரிய பணி என்பது புனித பணி, வணங்கும் பணி, மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் பணி. மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் பணி. அப்படிப்பட்ட பணிக்கு ஆண்டவர் உங்களை ஒரு சிறந்த கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கு உங்களையே நீங்கள் செதுக்கிக் கொண்டதற்காய் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஏற்கனவே இது மேனகா மிஸ் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு லைன், பட் அதே லைன் எனக்கு மீண்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசை. சுற்றி சூழலும் உலகில் சூச்சகம் கற்றறிய நிழற்தரும் மரமாய் மாணவர்கள் மனத்தில் நீங்காத இடம்பெற்று 26 ஆண்டுகள் தனது அறிவால், ஞானத்தால், படைப்பு திறனால் பல மாணவர்கள் மனதில் வாழ்வில் செழுமை செலுத்திட செய்த உங்கள் பணிக்கு எனது நன்றியும் பாராட்டுகளும். அன்னைக்கும் மேலான அரைவழக்கு தந்தி அறியாமை போக்கும் அருந்தொண்டு செய்தி எண்ணும் எழுத்தும் எண்ணத்தில் விதைத்தீர். மாணவர்கள் ஆசிரியர்கள் வாழ்வில் ஏணிப்படியாய் இருந்த உங்களுக்கு உங்கள் வாழ்வில் கடந்து வந்த அத்தனை பள்ளி முதல்வர்கள், பணி செய்த சகோதரிகள், ஆசிரியர்கள் சார்பாக இந்த ஆண்டில் தலைமை பொறுப்பில் உள்ள நான் உங்களுக்கு அவர்களது சார்பாக எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். இரக்க குணத்தால் இறைவனை வென்று இன்பகம் கொண்ட இனியவர் நீரே. 1000 மாணவர்கள் ஆசிய பணியில் அர்த்தமும் நீரே. எந்த குழந்தையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. அந்த நாள் குழந்தை பட்டமாய் பரப்பான் என்றார் மகாகவி பாரதி. வெறும் கல்லாய் இருக்கும் மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய உங்களுக்கு மீண்டும் எனது நன்றி. உங்கள் அன்பிற்கும் ஊக்கத்திற்கும் அரவணைப்பிற்கும் உங்கள் சேவை அனைத்திற்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். எல்லாரும் ஆசிரியர் பெருமக்களும் மூவர் தங்களோட அனுபவங்களை ரொம்ப சுருக்கமா, ஆழமா, அழகா தங்களோட ஒரு ஒருங்கிணைந்து எப்படி பணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அங்க உட்கார்ந்திருந்த எனக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அவங்க சொன்ன ஒவ்வொரு நான் அந்த ஒரு வருஷத்தை பயணிச்சிருக்கேன். ஜூன் மாதம் இருந்து இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரை. இதில் நான் பார்த்தவைகள், நான் கற்றுக்கொண்டவைகள். எப்போ
அவங்களே எப்படி போய் கேட்கணும், எங்கே அறிவிக்கணும், எங்கே பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதுல அதை ரொம்ப தெளிவாக நான் மிஸ்டர் பார்த்துருக்கேன். நான் காமனே சொல்லியிருக்கேன், என் சீனியர்ஸ் எல்லாமே அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறதில்ல. எந்த அளவுக்கு சகோதரிகள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த ஒரு ஆண்டு நான் பார்த்துருக்கேன். அதை மிஸ்டையும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மில்லட் டேஸுக்கு 8:30 வரை மிஸ் தான் இருந்தாங்க. நான் அந்த நேரத்தில் இல்லை, ஆனால் நான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் வந்தோடனே சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, மிஸ் இருந்து செஞ்சுட்டு எல்லாமே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நானும் அந்த மில்லட் டேஸுக்கு போய் பார்வையிட்டப்ப ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அவங்களோட படைப்பு திறனை பார்க்கலாம். அந்த படைப்பு திறனை எப்படி வித்தியாசமா அந்த சயின்ஸ் டீச்சர்ஸ் தான் இதை செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த சயின்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைத்து அதை சிறப்பாக வெளிப்படுத்துறது, அந்த படைப்பு திறன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் மட்டும் இல்லாமல் இணைந்து பணி செய்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் உங்களோட இணைத்து கொண்டது எனக்கு ஒரு சிறந்த பாடமாக இருந்துச்சு. அது மற்ற ஆசிரியர்களுக்கும் சிறந்த பாடமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ மிஸ் ஓய்வு பெற்று போகிறாங்க அப்படின்னா மிஸ் என்னத்தை இங்கே விட்டுட்டு போனாங்களோ அதை தான் நம்ம கடைபிடிக்கணும். அவங்கள்ட்ட என்ன நல்ல பண்புகளை நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை தொடர்ந்து கடைபிடித்து நம்ம மரியின் ஊழியர் சபைகளால் நடத்தப்படுற நமது சர்வே டு மெட்ரிக் ஸ்கூலில் இந்த அனைத்து மதிப்பீடுகளும் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். அதனால் இந்த நேரத்தில் எனது ஆசை நன்றி மட்டும் அல்லாமல் எனது ஆசையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா 3வது பண்பான காமனில் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப மிஸ் வந்து பேசுறது ரொம்ப அந்த மெச்சூர்டாக அழகாக பேசுறது. அவங்க சிஸ்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. சிஸ்டர் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, காமனில் நம்ம பெரியவங்களே நம்ம வந்து அது பின்னாடி போயிடணும் அப்படி இல்லை. ஸோ முன்னாடி வந்து அதை ஒரு ஏன்னா அவங்க செஞ்சாலும் அது ஜூனியராக இருக்கிற புதுசாக வந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் உங்களை நினச்சி பார்க்கும்போது என் மனசுக்கு வந்தது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் நினைத்து நான் உங்களுக்கு நன்றி கூறேன். அப்புறம் சிஸ்டர் புனிதா, ஏன்னா நான் சிஸ்டர் புனிதாட்ட பேசும்போது நான் சொன்னேன், மிஸ் வந்து இப்படி 5 வருஷம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அவங்க ஷேர் பண்ணது நம்ம 50வது ஆண்டு ஜூப்ளிக்காக மிஸ் ரொம்ப பொறுப்படுத்தி செஞ்சாங்க. அது வந்து நான் ரொம்பவே பாராட்டக்கூடியது ஒன்றும். இந்த நேரத்தில் நான் சிஸ்டர் புனிதா அவங்களோட சார்பாகவும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிஸ்டர் ஷேர் பண்ணப்போ சொன்னாங்க அந்த 50வது ஆண்டு ஜூப்ளி ஃபுல் ப்ரோக்ராம் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணி அதை எப்படி கொண்டுட்டு போகணும் அது சிஸ்டருக்கு உறுதுணையாக இருந்து செஞ்சதை ஒரு பெருமிதத்தோடு நினச்சி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். ஸோ இத்தனை நான் நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனாலும் நன்றியோடு மட்டும் இல்லாமல் உங்களிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எனக்கு மட்டுமல்ல, இதோ இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் விட்டு சென்ற மதிப்பீடு ஒளிரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஓய்வு பெற்றது வேலைகளில் ஸ்கூலில் வர்றது மட்டும்தான் ஓய்வு. புதிய இங்கே அழகாக போட்டிருக்காங்க, மே யுவர் நியூ சாப்டர் பி அஸ் அ பிரைட் அஸ் யுவர் ஸ்மைல். இதுதான் அடுத்த பணி தொடங்க போகுது. ஸோ அவங்களோட ஃபேமிலிக்கு தன்னால 8 மணிக்கு வர வேண்டியது இருக்கும், சாயந்தரம் லேட்டாக போக வேண்டியது இருக்கும், பல நேரத்தில் டெக்கரேஷன் பண்ணணும், லேட்டாக போக வேண்டியது இருக்கும். ஸோ மெனி திங்ஸ் அது எல்லாம் நிறைய மாணவர்களை சந்திச்சு சில நேரத்தில் டயர்டாக இருக்கும், ஃபேமிலிக்கு வந்து டைம் கொடுக்கலாம் இருந்திருக்கலாம். ஸோ இனிமேட்டுக்கு உங்களோட குழந்தைகளோட உங்கள் மகளோட குழந்தை ஸோ அவங்களோடலாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சந்தோஷம் எப்பவுமே அந்த ஸ்மைல் எப்போதும் உங்கள் முகத்தில் நிறைந்திருக்கணும். அதற்கான எல்லாம் வல்ல இறைவன் உங்களை வழிநடத்துவார் என்ற உணர்வோடு உங்களை இறைப்படம் சமர்ப்பித்து மீண்டும் ஒரு முறை நன்றி